கதை படித்தேன். அது உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு. வானத்துல கழுகு பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த கழுகு மேல ஒரு காக்கா வந்து உட்காருது. இப்ப இந்த காக்கா வந்து ரொம்ப சந்தோஷமா, பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப உயரத்துல பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கழுகு இன்னும் இன்னும் உயரத்துல பறந்துக்கிட்டே இருக்கு. இந்த காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப உயரத்துல இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த காக்காவுக்கு இது உழைக்காம வந்த உயரம். இந்த கழுகு வந்து நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோமே, அவன் பாட்டுக்கு மேல உட்காந்துருக்கான் அப்படின்னு நினைச்சு எதுவுமே வருத்தப்படல. அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல மேகத்துக்கு மேல அது பறக்குது. இப்போ இந்த காக்காவுக்கு சுவாசிக்க சரியான காற்று இல்லாம அப்படி கண்ணெல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது. மூச்சு திணறி மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிருது. இந்த கழுகு இன்னும் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல, உழைக்காம வந்த உயரம் நிலைக்காது. அது ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தந்தாலும் அது மூலமா வர வலி ரொம்ப பெருசா இருக்கும். 2வது என்னன்னா, நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு உழைக்காம சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம மனம் தளராம நம்ம இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம காக்காவா இருக்க போறோமா இல்லைன்னா கழுகா இருக்க போறோமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும். நன்றி.